இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குன்னமலை ஏரியாவில் இருக்கு. ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். பட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பேக் தான். எனக்கு பெருசாக இறைநம்பிக்கை இருந்தது கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் லைஃப்ல பயங்கர சேஞ்சஸ். நாங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்து டெய்லி வந்து இந்த கோவில் பார்க்கறது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்க போறோம்? வெறும் சொத்து மட்டும் சேர்த்து வைக்கிறது வந்து சரியா இருக்குமாங்கிறது வந்து நம்ம இந்தியன் தமிழன் அப்படின்னு வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்லோ மற்றதுலையும் பேசுறது மட்டும் கிடையாது. நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுறது, நம்ம கலாச்சாரங்கள், நம்ம கோவில்கள் அந்த காலத்துல எல்லாம் இப்ப வந்து பணத்துக்காக கோவில்கள் கட்டுற நிறைய நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு. பட் அந்த காலத்துல ஊர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ நுணுக்கங்கள் நீங்க இந்த சிற்பங்கள்லாம் அறியாத ஆலயங்கள் போஸ்ட்ல செல்வா சார் போட்டிருக்காரு, நீங்க பாப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்துல இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ்ல அந்த மாதிரி ஒரு சிற்பங்களை நுட்பமான ஒரு கலையோட பண்ண முடியுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஸோ இதை கண்டிப்பா மக்கள் இந்த கோவிலுக்கு வருகை தந்து இந்த வள்ளீஸ்வரர் எடுத்து செய்வீங்கிற நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. நீங்க ஆதரவு மட்டும் கொடுத்தா போதும். இல்ல ப்ளீஸ் கைட் அஸ் டு த ரைட் பாத்.